ஏய் ப்ரோ, நீங்கள் என்ன லேப்டாப் வாங்க போகிறீங்க இப்போ யார்ட்டாச்சும் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ டெல் வாங்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட டிசைன். ஓகே. டெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டிசைனில் இருக்க அந்த ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே. இதை ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த லேப்டாப் அப்படிங்கிறத கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் அப்படின்னா அதோட டிசைன் ஆர் ப்ளூ பிரிண்ட், ப்ரோட்டோடைப், டெம்ப்ளேட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ கிளாஸ் லேப்டாப் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருவேன். ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ், ரேம், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நான் அதில் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன் டெல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறப்ப டெல் அப்படின்னா என்னங்கிற சிஸ்டம் கேட்கும். சிஸ்டம் வந்து டெல் அப்படின்னா என்னன்னு தெரியாது. பட் வி ஹியூமன்ஸ் நம்ம டெல்லுன்னா லேப்டாப்க்கு வந்து தெரியும். ஸோ இந்த டெல் எப்படி லேப்டாப் எப்படி இதை வந்து நம்ம சிஸ்டம்க்கு புரிய வைப்போம் அப்படின்னா டெல் ஈக்குவல்ஸ் டு நியூ இந்த லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்புக்குள்ள தான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். இந்த லேப்டாப் வந்து இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து லேப்டாப் அப்படிங்கிற டிசைனில் இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.